இந்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் கவனமா பாருங்க. மொஹரம் மற்றும் ஷிர்குடைய செயல்களை விவரங்கள் பற்றி காண்போமா? இது ஒரு விழிப்புணர்வு டிராமாவா இருக்கு. இதுல வந்து 2 சகோதர சகோதரிகள் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கதாபாத்திரங்களை பார்க்கறது வந்து ஈமான் கொண்டு நல்லுபதேசம் செய்யும் சகோதர சகோதரிகள் ரோஷினி, அகீஃபா, அஸ்ரா, அஃப்ரா, டயான். அதே மாதிரி இன்னொரு ஃபேமிலி இருக்காங்க, ஈமான் கொண்டு ஷிர்கில் மூழ்கியிருக்கும் சகோதர சகோதரிகள். அதுல ரஹீம், ஃபலக், டானிஷ், அப்ரார், இத்ரீஸ். காட்சி 1. ஈமான் கொண்டு நல்லுபதேசம் செய்யும் மக்கள் துல்ஹஜ் பிறை முடிந்து முஹர்ரம் மாதத்தை எண்ணியிருக்கும் மக்கள் என்ன செய்யறாங்க? இவர்களோட தயாரிப்பு எப்படி இருக்கு பார்ப்போமா? இன்ஷா அல்லாஹ். இந்த மாசம் இஸ்லாத்துல முதல் மாசமா இருக்கு. இந்த மாசத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு வைக்க சொல்லியிருக்காங்க. நல்ல செயல்கள் செய்யறது மிக சிறந்ததா இருக்கு. இன்ஷா அல்லாஹ் அமல் செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ் செய்யலாம்க்கா. ஈமான் கொண்டு ஷிர்கில் மூழ்கி இருக்கும் மக்கள் துல்ஹஜ் பிறை முடிந்து முஹர்ரம் மாதத்தை எண்ணியிருக்கும் மக்கள் இவங்களோட தயாரிப்பு எப்படி இருக்குன்னு பார்ப்போமா? அண்ணா அண்ணா, இன்னைக்கு மொஹரம் ஒண்ணுல வீடெல்லாம் கிளீன் பண்ணணும். நீங்க போயிட்டு சந்தனம் ஊதுபத்திலாம் வாங்கிட்டு வரீங்களா? போன வாட்டி நம்ம சரியாவே நியத் பண்ணல, அதான் ஒண்ணுமே நடக்கல. இந்த வாட்டி இந்த பாபா கிட்ட சொல்லி ஸ்ட்ராங்கான நியத் பண்ண பச்சை கயிறு கட்டலாமா? வாங்க. அக்கா அக்கா, இன்னைக்கு என்ன சாப்பாடு? கறி போல செம்ம வாசனையா இருக்கே. தௌபா தௌபா, வாயில அடிச்சுக்கோ. நான்வெஜ்ஜே சாப்பிடக்கூடாது, குத்தமாயிடும். அப்புறம் நம்ம நியத் பண்ணதெல்லாம் பழிக்கவே பழிக்காது. முஹர்ரம் முதல் பிறை 1. ஈமான் கொண்டு நல்லுபதேசம் செய்யும் சகோதர சகோதரிகள் என்ன சமைக்கிறாங்கன்னு பார்ப்போமா? அக்கா அக்கா, இன்னைக்கு நம்ம வீட்ல என்ன ஸ்பெஷல்? ஆமா, நம்ம வீட்ல ஸ்பெஷல் தான் பீஃப் பிரியாணி, சிக்கன் ஃப்ரை. அப்படியா? எனக்கு இப்பவே சாப்பிடணும் போல இருக்கு. இப்போ தொழுகிற நேரம் வந்துச்சதுனால நம்ம தொழுதுட்டு வந்து சாப்பிடலாம். சரிங்க அக்கா. காட்சி 2. நல்லுபதேசம் செய்யும் குடும்பத்தினரை ஃபாத்தியாக்காக அழைக்க செல்லும் ஷிர்கில் மூழ்கியிருக்கும் சகோதரன் மற்றும் சகோதரி. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னா வெறும் 10 நன்மை தான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொன்னா எல்லாம் 30 நன்மை தரான். இன்ஷா அல்லாஹ் இன்னும் சலாம் ஃபுல்லா சொல்றீங்களா? இன்ஷா அல்லாஹ் சொல்றேன்ப்பா. உள்ள வாங்க, தண்ணி கொடுங்க. இன்னைக்கு என்ன சமைச்சீங்க? பிரியாணி. அஸ்தக்ஃபிருல்லா, பீஃபா? உங்க தண்ணியும் வேணாம், ஒன்றும் வேணாம். நான் ஃபாத்தியாக்கு சொல்ல வந்தா நீங்க என்னென்ன பீஃப்லாம் செஞ்சிருக்கீங்க. அதுவும் முஹர்ரம் மாசத்துல எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அஸ்தக்ஃபிருல்லா. அக்கா அக்கா, உங்களுக்கு தெரியாதா? பீஃப் சாப்பிட்டா வீட்டுல சண்டை வரும், குழப்பம் வரும், வீட்டுக்கே ஆகாது. அல்லாஹ் கூறுகிறான் 6வது அத்தியாயம் 119வது வசனத்துல அல்லாஹ்வின் பெயர் கூறப்பட்டவற்றை உண்ணாமல் இருக்கவங்களுக்கு என்ன காரணம் இருக்க முடியும்? நீங்கள் நிர்பந்திக்கப்பட்டவற்றை தவிர வேறு எதை அவன் உங்களுக்கு உண்ண அனுமதிக்கப்படவில்லை என்பதை 5வது அத்தியாயம் 3ஆம் வசனத்தில் முன்பே தெளிவுபடுத்தியிருக்கிறான். அதிகமானோர் அறியாமையினால் தமது மன விருப்பங்களுக்கு ஏற்ப பிறரை வழிபடுகிறார்கள். நிச்சயமாக உண்மை படைத்தார்களால் வரம் மீறுபவர்களை நன்கறிபவன். இந்த மாதிரி அல்லாஹ் குரானிலேயே விளக்கி சொல்லிட்டா. அல்லாஹ் அனுமதிச்ச விஷயத்த நம்ம சாப்பிடாம இருக்க நமக்கு எந்த உரிமையும் இல்லை. அப்படியா? என்னமோ சொல்றீங்க, விடுங்க. ரஹீம் அண்ணா, என்ன உங்க கையில தாயத்தெல்லாம் கட்டியிருக்கீங்க? அஸ்ரா அஸ்ரா, ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதுக்காக கட்டியிருக்கேன். இத கட்டினா எப்படி ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்க முடியும்? இத நியத் பண்ணி நம்ம பச்சை கயிறு கட்டினா நமக்கு பச்சை பாவா பவர் கொடுப்பாரு. நவுது பில்லாஹி மின்ஹா, அல்லாஹ் காப்பாற்றுவானாக.
பச்சை பாபா பேர் கேட்டனாலா மார்க் ஃபர்ஸ்ட் வாங்க முடியாது. நல்ல முயற்சி மற்றும் அல்லாஹ் உடைய உதவி இருந்தால் மட்டும்தான் வாங்க முடியும். தாயத்தெல்லாம் போடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவன் ஒருவன் தாயத்தை தொங்க விடுகிறானோ அவன் இணை வைத்து விட்டான். அஹ்மத் 16781. நாங்க ஒன்னும் தொங்க விடலையே, கையில தானே கட்டியிருக்கோம். எங்களுக்குலாம் வேற வேலையே இல்லை. வாங்கண்ணா நம்ம போலாம். இவங்க தான் ஏதோ முஸ்லீம் மாதிரியோ நம்ம முஸ்லீமே இல்லாத மாதிரியும் சொல்றாங்க. இவங்க தான் நம்மளுக்கு ஏதோ புதுசாக சொல்லி தராங்க. சரி வாங்க, நம்மளுக்கு வீட்டில் ஃபாத்தியாக்கு அல்வா பூரி செய்யல எவ்வளோ வேலை இருக்கு, வாங்க போய் செய்யலாம். அல்லாஹ் தான் எங்களுக்குலாம் ஹிதாயத்தை கொடுக்கணும். நபி பேர் கேட்டா எல்லாம் சலவாத் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். நபியோட ஹதீஸ் சொல்லிட்டு இருக்காங்க, எல்லாருமே சலவாத் சொல்லுங்க. காட்சி 3. முஹர்ரமுடைய முதல் வெள்ளிக்கிழமை ஜும்ஆவுடைய அதான். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். பையான் அஃப்ரா அஸ்ரா எல்லாரும் வாங்க பள்ளியில போய் தொழுகலாம். ஜும்ஆவுடைய தொழுகைக்கு தயாராகும் மக்கள். நீங்க எல்லாரும் போய் தொழுகுங்க, நான் வீட்லயே தொழுதுக்கிறேன். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு லிமன் ஹமிதா அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். நல்லுபதேசம் செய்யும் சகோதரர்கள் ஜும்மா தொழுகைக்கு பிறகு என்ன செய்யறாங்க பாப்போமா இன்ஷா அல்லாஹ். வாங்க கஹஃப் சூரா ஓதலாம். ஜும்மா நாளில் அக்கா, ஜும்மா நாளில் கஹஃப் சூரா எதற்காக ஓதுகின்றோம்? எவர் ஜும்மாவுடைய நாளில் கஹஃப் அத்தியாயத்தை ஓதுகிறாரோ அது அவருக்கு 2 ஜும்மாவுக்கு மத்தியில் அல்லாஹ் வெளிச்சத்தை ஏற்படுத்துகிறான். ஆதாரம் சஹீஹுல் ஜாமி 6470. மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அல் கஹஃப் 18வது அத்தியாயத்தில் முதல் 10 வசனங்களை மனனம் செய்தவர் பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார். முஸ்லிம் 1475. ஜும்மாவுடைய தொழுகையை முடித்துவிட்டு ஷிர்கில் மூழ்கியிருக்கும் சகோதரர்கள் பள்ளிவாசலில் உரையாடல். என்ன பேசுறாங்கன்னு பாப்போமா? ரஹீம், இந்த வாட்டி நம்மளோட பஞ்சாப் மட்டும்தான் நம்ம ஏரியால பிரம்மாண்டமாக இருக்கணும். ஆமா அண்ணா, எவ்வளவு செலவுனாலும் பரவாயில்ல, காசு மாலை எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கணும். இந்த ஏரியாவே நம்ம பஞ்சாபை பார்த்து தான் எல்லாரும் பெருமையா பேசணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இங்க பஞ்சாப் பத்தி பேசுறது எல்லாத்தையும் நான் கேட்டுதான் இருந்தேன். அப்படியா? ரொம்ப நல்லதா போயிடுச்சே. நீங்களும் எங்க பஞ்சாப் பார்க்க வாங்க பாய். நவுது பில்லாஹி மின்னா, அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் தஆலா 45ஆம் அத்தியாயத்துல 37ஆம் வசனத்துல என்ன சொல்றாங்க? வானங்களிலும் பூமியிலும் உள்ள பெருமைகள் அனைத்தும் அல்லாஹ்வாகிய அவனுக்கே உரியது. அவன்தான் யாவற்றையும் மிகைத்தவன், முன்னறிவு மிக்கவன். கண்ணியது கீழாடி ஆகும், பெருமை மேலாடி ஆகும். இவ்விரண்டில் ஏதேனும் ஒன்றோடு ஒருவன் என்னிடம் தர்க்கம் செய்தால், போட்டியிட்டால் அவனை தான் கடுமையாக தண்டிப்பேன் என்று அல்லாஹ் எச்சரிப்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அறிவிப்பாளர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. முஸ்லிம் 2620. மேலும் நீங்க காசு மேலே போட்டு பெருமை பீத்திக்கிறீங்க, இதுல யாராவது போதும் இருக்கா? இவ்வளவு காசு வேஸ்ட் பண்றீங்க. புனித மாதத்துல நீங்க சதக்காக கொடுக்கலாம்.
வீண்வியம் தொடர்பாக அல்குரானில் நீங்கள் வீண்வியம் செய்யாதீர்கள், வீண்வியம் செய்தவர்களை நிச்சயமாக அல்லாஹ் நேசிக்க மாட்டான். அல்-அன்ஆம் 141. நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது நாங்க தான் தவறான பாதையில இருக்கிறோம்னு தோணுது. சரி வாருங்கள், நம்ம வீட்டுக்கு போய் தங்கச்சிக்கிட்ட போய் பேசிக்கலாம். சரிங்க பாய், நாங்க போயிட்டு வரோம். அல்லாஹ் தான் உங்களை பாதுகாக்கணும். தங்கச்சி இந்த மாதிரி பள்ளிவாசல்ல ஒரு சகோதரர் மார்க்கத்தை பத்தி நிறைய விஷயத்த சொன்னாரு. அதுல நம்ம அல்லாஹ் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ணாம இருக்கிறவங்க டவுட்டா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நம்ம முன்னோர்கள் காலகாலமா செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த பஞ்சாப் நம்மளால எப்படி விட முடியும்? அதெல்லாம் இல்ல, பள்ளிவாசல்ல இருந்து வந்ததுல இருந்து எனக்கு மனக்குழப்பமாவும் சந்தேகமாவும் இருக்கு. அப்ப நான் ஒரு ஐடியா சொல்லவா? என்ன ஐடியா சொல்லுங்க அனீஷ். நம்ம வேணா தயான் வீட்டுக்கு போய் மார்க்கத்தை பற்றி கேட்கலாமா? வா எல்லாரும் போய் கேட்கலாம். ஈமான் கொண்டு ஷிர்கில் மூழ்கியிருக்கும் சகோதர சகோதரிகள் தங்களுடைய சந்தேகத்திலிருந்து தெளிவு பெறுவதற்காக நல்லுபதேசம் செய்யும் சகோதர சகோதரிகளை சந்திக்க செல்கின்றனர். இவர்கள் எப்படி சந்தேகத்தை தீர்க்கிறாங்கன்னு பார்ப்போமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உள்ள வாங்க, உட்காருங்க. எப்படி இருக்கீங்க? என்ன விஷயம் சொல்லுங்க. அல்ஹம்துலில்லாஹ், நாங்க நல்லா இருக்கோம். நாங்க முஹர்ரம் மற்றும் முஹர்ரம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஓ, இன்ஷா அல்லாஹ், கட்டாயமா அதை பற்றி நாங்க சொல்றோம். அல்லாஹ்வும் அவனுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறிப்பிட்டு 4 மாதங்களை மட்டுமே புனிதமான மாதமாக அறிவிச்சிருக்காங்க. அவை துல்கஅதா, துல்ஹஜ், முஹர்ரம் மற்றும் ரஜப் மாதங்கள் ஆகும். இந்த புனிதமான 4 மாதங்களில் குறிப்பிட்டு போர் செய்யக்கூடாது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலும் கூறியிருக்கிறான். இஸ்லாமிய மார்க்கத்திலேயே மிகவும் சிறந்த செயல் போர் செய்வதையே அல்லாஹ் தடை செஞ்சிருக்கிறான். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, மற்ற மாதங்களை விட இந்த மாசம் ரொம்ப புனிதமான மாசமா இருக்கு. மற்ற மாதங்களில செய்யக்கூடிய சாதாரண பாவங்களை கூட இந்த மாசத்துல செய்யக்கூடாது. அது என்ன தவிர்த்துக்கொள்வது இந்த மாசத்துடைய நோக்கமாகும். அதையும் மீறி ஒருவர் இந்த புனித மாதத்தில் பாவம் செய்தார் அப்படின்னா அது கடுமையான குற்றமாக எழுதப்படும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். இந்த மாசத்துல போரே செய்யக்கூடாதுன்னா அப்போ நாங்க பஞ்சாலாம் தூக்கணுமே. அல்லாஹ் தான் எங்களை பாதுகாக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ், நாங்க இவ்வளவு அறியாமையா இருந்துட்டோம். அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிப்பானா? கவலைப்படாதீங்க சகோதரி, ஒரு அறியாமையில இருந்து பாவ மன்னிப்பு கேட்டு அந்த பாவத்திலிருந்து விலகி அந்த பாவத்தின் பக்கம் போகாமல் இருந்தா அல்லாஹ் கண்டிப்பா அவனுடைய பாவங்களை மன்னிப்பான். அப்போ இந்த மாசத்துல என்னதான் பண்ணணும்? முஹர்ரம் பிறை 9 மற்றும் 10 வைக்க வேண்டும். இந்த மாசம் ஃபுல்லாவே முஹர்ரம் மாசம் தானே, அப்போ 9, 10 மட்டும் ஏன் வைக்கணும்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறினார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகை தந்தபோது யூதர்கள் முஹர்ரம் 10ஆம் நாள் ஆஷுரா தினத்தன்று நோன்பு நோற்பதை கண்டார்கள். யூதர்களிடம் அதை பற்றி கேட்கப்பட்ட போது அவர்கள் இந்த மாசம் தான் குர்ஆனுக்கு எதிராக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இஸ்ரவேலர்களுக்கும் எச்சரித்தனர். எனவே நாங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்தும் விதத்தில் அதை நோன்பு நோக்கிறோம். அப்போது இறைத்தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்திய நாங்கள் அதிக உரிமையுடையவர்கள் என்று சொல்லிவிட்டு தானும் நோன்பு நோக்கி நோன்பு நோக்கும்படி முஸ்லிம்களுக்கு உத்தரவிட்டார்கள். சஹீஹ் புகாரி 3943. இன்ஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடினால் அடுத்த ஆண்டில் முஹர்ரம் 9ஆவது நாள் நோன்பு நோற்போம் என்று கூறினார்கள். ஆனால் அடுத்த ஆண்டு வருவதற்குள் இறைத்தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து விட்டார்கள். ஆக நம் யூதர்களுக்கு மாற்றம் செய்யும் விதமாக முஹர்ரம் 9 மற்றும் 10 நோன்பு வைக்க வேண்டும். இவ்வாறு 9, 10 நோன்பு வைப்பது சிறந்ததா இருக்கிறது.
அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் எப்படி வெற்றி பெற்ற அந்த சம்பவம் என்ன கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அதை உங்களுக்கு டிவிலேயே போட்டு காமிக்கிறேன். தயான் டிவி ஆன் பண்ணு. சரிங்கப்பா. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடல் சம்பவம். அல்லாஹ் சுப்ஹான தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஃபிரௌனுக்கு எதிராக வெற்றி அளித்த சம்பவத்தை காட்சி மூலமா காணலாமா இன்ஷா அல்லாஹ். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்தால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோட கூட்டத்தினரை அழிக்க ஃபிரௌன் முடிவு செஞ்சான். அவனுடைய படையை கூட்டிட்டு இவர்களை துரத்தி கொண்டே போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் மற்றும் அவர்களுக்கும் பனு இஸ்ரவேலர்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கிட்ட ஒரே காரணத்தால மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோட கூட்டத்தினரை அழைக்க ஃபிரௌன் முடிவு செஞ்சான். அவனுடைய படையை கூட்டிட்டு இவர்களை துரத்தி கொண்டே போறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கூட்டமும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. கடைசியில் அவர்கள் செங்கடலை அடைகிறார்கள். அவர்கள் முன்னே சென்றால் கடலில் மூழ்கி இறந்து விடுவார்கள். திரும்பி வந்தால் ஃபிரௌனோட படை அவர்களை அழித்துவிடும். அப்போது மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் நம்ம இப்ப என்ன செய்ய போறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இன்னமா யா ரப்பி, நிச்சயமாக என்னுடைய ரப் என்னுடன் இருக்கிறான் என்று சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, உன் கைத்தடினால் கடலை நீர் அடியும் என்று. இந்த சம்பவத்தை அல்லாஹ் 26வது அத்தியாயம் 63வது வசனத்தில் சொல்றான். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். فأوحينا إلى موسى أن اضرب بعصاك البحر فانفلق فكان كل فرق كالطود العظيم. உன் கைத்தடினால் இந்த கடலை அடியும் என்று மூசாக்கு வகை அறிவித்தோம். அவ்வாறு அடித்ததும் கடல் பிளந்தது. பிளவுண்டு ஒவ்வொரு பகுதியும் பெருமலை போன்று ஆகிவிட்டது. அத்தியாயம் 26 வசனம் 67. மேலும் இஸ்ராயேல் சந்ததியினரும் கடலை கடக்க வைத்தோம். அப்போது ஃபிரௌனும் அவனுடைய படைகளும் அளவு கடந்து கொடுமையும் பகமையும் கொண்டும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அப்போது மூழ்கடிக்க வேண்டிய நேரம் நெருங்கி அவன் மூழ்க ஆரம்பித்ததும் அவன் இஸ்ரேலின் சந்ததியினர் எந்த மொழியில் ஈமான் கொண்டுள்ளாரோ அவனை தவிர வேற இறைவன் இல்லை என்று நானும் ஈமான் கொள்கிறேன். இன்னும் நான் அவனுக்கு முற்றும் வழிபடுவதில் முஸ்லிம்களில் ஒருவராக இருக்கிறேன் என்று கூறினான். அல் குர்ஆன் 10:90 வசனம். அல்லாஹ் ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் கடலில் மூழ்கடித்து விட்டான். ஏனெனில் உனக்கு பின்னுள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உன் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்கள் பெரும்பாலான அலட்சியமாக இருக்கிறார்கள், அத்தாட்சிகளே அலட்சியமாக இருக்கின்றன என்று அவனிடம் கூறப்பட்டது. 10வது அத்தியாயம் 92வது வசனம். எனினும் உனக்கு பின் உள்ளவர்களுக்கு ஒரு அத்தாட்சியாக இன்றைய தினம் நாம் உடலை பாதுகாப்போம். நிச்சயமாக மக்களில் பெரும்பாலோர் நம் அத்தாட்சிகளை பற்றி அலட்சியமாக இருக்கின்றார்கள் என்று அவனிடம் கூறப்பட்டது. அல் குர்ஆன் 10வது அத்தியாயம் 92வது வசனம். இன்று ஃபிரௌனுடைய உடலை எகிப்தில் பாதுகாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது.
ரஹீம், அப்ரா, தானிஷ், இத்ரீஸ் எல்லாரும் வாங்கப்பா, நம்ம போய் பஞ்சாவை தூக்கலாம். இவ்வளவு நாளா நாங்க தெரியாம ஷிர்க்ல மூழ்கி இருந்தோம். அல்லாஹ் தான் இந்த சகோதர சகோதரிகளின் மூலமா நேர்வழியே காமிச்சிட்டான். நாங்க பஞ்சா எல்லாம் தூக்க மாட்டோம். குரான்ல அல்லாஹ் இவ்வளவு அத்தாட்சியா வச்சிருக்கான். நாங்க 9-10 நோன்பு வைக்க போறோம் இன்ஷா அல்லாஹ். பாய், நீங்களும் நோன்பு வைங்க, பஞ்சாலாம் தூக்காதீங்க. இப்படி நீங்க எல்லாரும் மாறிட்டீங்கன்னா பஞ்சா தூக்க ஆளே இருக்க மாட்டாங்க. ரொம்ப ஜஸாக்கல்லா செய்யறப்பா, எங்களுக்கு மார்க்க விஷயத்துல இருந்து தெளிவுபடுத்திட்டீங்க. ரொம்ப ஜஸாக்கல்லா செய்யறா. நீங்க இன்னும் இந்த கயிறை கழட்டவே இல்லையா? நான் அன்னைக்கே சொன்னேன்ல. இன்ஷா அல்லாஹ் நாங்க இனிமே நியத் பண்ணி தாயத்தெல்லாம் கட்ட மாட்டோம். நாங்க இனிமே ஷிர்கான வேலை எல்லாம் பண்ண மாட்டோம். நீங்களே இந்த தாயத்தை கழட்டி விட்டுருங்க. எல்லாருமே வந்து நில்லுங்க ஃப்ரண்ட்ல. டிராமா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஃப்ரண்ட்ல வாங்க. மொஹரமுடைய மாதத்துடைய சிறப்பு 9-10 நோன்பு வைக்கணுமே தவிர ஷிர்கான விஷயங்களில் ஈடுபடுவது அல்ல. இந்த மொஹரம் மாதத்துல அதிகமான தான தர்மங்கள் மற்றும் நல்ல அமல்களில் ஈடுபடுவதே சிறந்ததாக இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வருடத்தில் நாமும் அல்லாஹ் எதை சொல்லி இருக்கானோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதை காட்டி தந்திருக்கிறார்களோ அதை அதிகமாக கடைபிடிக்கக்கூடியவராக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கி வைப்பானாக. ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அடுத்த ஹோஸ்ட்